B+ தேர்வு தொடருக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் HOER 2005 பற்றி விவாதிப்போம். இது ரயில்வே ஊழியர்களுக்கான ஒரு முழுமையான காட்சி வழிகாட்டியாகும். இந்த விதிகள் 1989 ஆண்டு ரயில்வே சட்டத்தின் அத்தியாயம் 14 கீழ் உள்ள அனைத்து ரயில்வே ஊழியர்களுக்கும் பொருந்தும். இருப்பினும், மேற்பார்வை பணியாளர்கள், இரகசிய பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சொற்களில் அடங்குபவை: நீண்ட நேர பணி, குறுகிய நேர ஓய்வு, பிரித்து பணிபுரிதல் மற்றும் முழு இரவு பணி. முழு இரவு பணி என்பது இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரையிலான காலப்பகுதியாகும். வேலையானது மன அழுத்தம் மற்றும் ஈடுபாட்டுடன் கூடிய தொடர்கவனம் என்றும், உடல் அல்லது மன அழுத்தம் இல்லாத ஓய்வை குறிக்கும் செயலற்ற காலங்கள் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது. 24 மணி நேர சுழற்சியில் செயலற்ற காலங்கள் 6 மணி நேரத்திற்கும் குறைவாக இருந்தால் அந்த வேலை தீவிரமானது என கருதப்படும் என்று 6 மணி நேர விதி கூறுகிறது. பிரதான அட்டவணையானது வேலையை தீவிரமான, தொடர்ச்சியான மற்றும் அடிப்படையில் இடைப்பட்ட என வகைப்படுத்துகிறது. அவற்றுக்கு நிலையான மணிநேரங்கள், குறைந்தபட்ச இடைவெளிகள் மற்றும் வாராந்திர ஓய்வு ஆகியவற்றிற்கு குறிப்பிட்ட வரம்புகள் உள்ளன. பணிப்பட்டியல் நேரத்தின் அமைப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்ட மணிநேரங்கள், ஆயத்த நேரம் மற்றும் EI பிரிவுகளுக்கு மட்டுமேயான கூடுதல் மணிநேரங்கள் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாகும். ஒரு நாளைக்கு 15 நிமிடங்களுக்கும் குறைவான ஆயத்த நேரம் பணிப்பட்டியலில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. குறிப்பாக, அத்தியாவசியமாக இடைப்பட்ட EI பணியாளர்களுக்கு அவர்களுடைய பணி மற்றும் வசிப்பிடத்திலிருந்து பணியிடத்தின் தூரத்தை பொறுத்து வாரத்திற்கு கூடுதலாக 24 மணி நேரம் அல்லது கூடுதலாக 12 மணி நேரம் வழங்கப்படுகிறது. கூடுதல் நேர ஊதியம் பின்வரும் படிநிலைகளில் வழங்கப்படுகிறது. பணிப்பட்டியல் நேரங்கள் வரை 1x ஊதியம், பணிப்பட்டியல் மற்றும் சட்டப்பூர்வ வரம்புகளுக்கு இடையில் 1.5x ஊதியம் மற்றும் சட்டப்பூர்வ வரம்புகளுக்கு மேல் 2x ஊதியம். கணக்கீட்டு சுழற்சிக்குள் கூடுதல் நேரத்தை கணக்கிட சராசரி கொள்கை பயன்படுத்தப்படுகிறது. தீவிர மற்றும் தொடர்ச்சியான பணியாளர்களுக்கு வாராந்திர ஓய்வு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தொடர்ச்சியாக 30 மணி நேரம் ஆகும். அவ்வப்போது பணிபுரியும் பணியாளர்களுக்கு இது தொடர்ச்சியாக 24 மணி நேர ஓய்வுடன் கூடுதலாக ஒரு முழு இரவு ஓய்வு ஆகும். ஓடும் பணியாளர்களுக்கான சிறப்பு விதிகளின்படி மாதத்திற்கு குறைந்தபட்சம் 5 தொடர்ச்சியான 22 மணி நேர ஓய்வுகளோ அல்லது 4 தொடர்ச்சியான 30 மணி நேர ஓய்வுகளோ ஒரு முழு இரவு ஓய்வு உட்பட உறுதி செய்யப்படுகின்றன. ஆயத்த நேரம் வாரத்திற்கு 4 மணி நேரம் ஆகும். வகைப்பாடு தொடர்பான மேல்முறையீடுகள் ஒரு படிநிலை வரிசையை பின்பற்றுகின்றன. ரயில்வே நிர்வாகத் தலைவர் 90 நாட்களுக்குள் மண்டல தொழிலாளர் ஆணையர் RLC மற்றும் RLCயின் முடிவு திருப்தியற்றதாக இருந்தால் அடுத்த 90 நாட்களுக்குள் தொழிலாளர் அமைச்சகம். ஒரு அறிவுத் தேர்வு கேள்வி: ஒரு பணி அத்தியாவசியமாக இடைப்பட்ட எசென்ஷியலி இன்டர்மிட்டன்ட் EI என வகைப்படுத்தப்பட்டால் தினசரி வேலை நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? சரியான விடை 12 மணி நேரம். இதில் 1 மணி நேரத்திற்கும் குறைவான ஒரு செயலற்ற காலமும் அடங்கும். இந்த விதிகள் சிக்கலானவை, மேலும் தேர்வுகளில் வெற்றி பெற உங்களுக்கு ஒரு சிறந்த கருவி தேவை. தேர்வுக்கு உங்களின் சிறந்த துணை B+ தேர்வு தொடர் ஆகும். இது இருமொழி வினா வங்கி, புக்மார்க்கிங், ஒவ்வொரு விதிக்குமான விரிவான விளக்கங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ RB சுற்றறிக்கைகளை உங்கள் விரல் நுனியில் வழங்குகிறது. B+ தேர்வு தொடரானது ரயில்வேயில் உள்ள LTCE, LDCE போன்ற அதிகாரி நிலை தேர்வுகள் மற்றும் பதவி உயர்வுகளில் வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டுள்ளது. இதில் முந்தைய ஆண்டு வினாக்கள், நிலைவாரியான தேர்வுகள், முழுமாதிரி தேர்வுகள் மற்றும் 24 மணி நேர நேரலை தேர்வுகள் இடம்பெற்றுள்ளன. படிப்பதை நிறுத்திவிட்டு பயிற்சி செய்ய தொடங்குங்கள். ஹோயர் விதிகளை புரிந்துகொண்டு அவற்றை தேர்வில் சரியாக எழுதுவதே உங்கள் அடுத்த பதவி உயர்வுக்கு திறவுகோலாகும். B+ ரயில்வே டெஸ்ட் சீரிஸ் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்யுங்கள்.